மதுரையில் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி முதல் சுங்க கட்டண விலக்கு கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், அந்த விலக்கு கிடையாது என்ற முடிவுக்கு வந்தது எதனால்? யார் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள்? நிச்சயமாக அபிநவியா, அதாவது திருமங்கலம் சமயனூர் 4 வழிச்சாலையில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியானது கடந்த 2011ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதாவது நகராட்சி எல்லையிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்கப்பட வேண்டிய அந்த சுங்கச்சாவடியானது 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டு உள்ளூர் வாகனங்களும் கட்டணம் செலுத்த வேண்டும் என கோரி வந்த நிலையில் கடந்த 12 ஆண்டுகளாக திருமங்கலம், கப்பலூர், கூத்தியார்குண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல்வேறு கட்டத்தில் அமைச்சர்கள், ஆட்சியர் என அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுமே சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டணம் வசூலிப்பதை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடந்த 4 ஆண்டுகளாக உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் சென்றுள்ளதாகவும் ஒவ்வொரு வாகனத்திற்கும் அந்த 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை வரி விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. மேலும் ஜூலை 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என ஒரு அறிவிப்பை வழியாக சென்ற வாகன ஓட்டிகளிடம் தெரிவித்தது. இது திருமங்கலம் பகுதி வாகன ஓட்டிலே அதிருப்தியையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்திய நிலையில் இப்போது சுங்கச்சாவடி நிர்வாகம் தொடர்ந்து மக்கள் போராட்டம் நடத்தி வருவதன் எதிரொலியாக வருகிற 10ஆம் தேதி நள்ளிரவு முதல் 50% உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது முழு கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என்ற தொடர்ந்து திருமங்கலம் மக்கள் போராடி வரும் நிலையில் தற்போது 50% கட்டணம் வசூலிப்பது திருமங்கலம் வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, சுங்க கட்டணத்திலிருந்து உள்ளூர் மக்களுக்கு விலக்கு கிடையாது என்று குறிப்பிட்ட அந்த திருமங்கலம் கப்பலூர் பகுதியில் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.